வணக்கம். அருள்மிகு பாலாம்பிகா சமேத மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோவில் திருவாசி. இந்த திருத்தலம் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் வழியில் திருவாசி என்ற கிராமத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது. காலை மாலை நடை திறந்திருக்கும். இந்த கோவில் பிரதோஷம் மிக சிறப்பாக இருக்கும். திருவாசி வந்தால் எல்லாவித நோய்கள் தீரும், குழந்தை பேறு, திருமண தடை நீங்கும் என்பதும் ஐதீகம். இந்த தலம் சோழவள நாட்டின் காவிரி வடகரையில் அமைந்துள்ளதால் நீர்வளம், நிலவளம், செல்வ வளம் நிறைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 62வது சிவத்தலமாகும். திருப்பாச்சிராமம் என்பதே இதன் பெயர். தற்போது திருவாசி என அழைக்கப்படுகிறது. வசிஷ்டர், அகத்தியர், துர்வாசர் ஆகியோர் தவம் செய்த இடம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 பெருமைகளை கொண்ட திருத்தலம். இக்கோவிலின் வரலாறு: முயலகன் நோய் தீர்த்தது. கொல்லிமலை தொடரை ஆண்டு வந்த ராஜாவின் மகளுக்கு தீராத வயிற்று வலி நோயிலிருந்து மன்னன் எவ்வளவோ வைத்தியம் செய்து மகளை குணப்படுத்த முடியவில்லை எனவே பெரியவர்களின் ஆலோசனைப்படி பெருமாள் அருள் புரியும் இக்கோவிலில் மகளை தங்க வைத்து அவளின் நோயை குணப்படுத்தும் பொறுப்பை பெருமானிடமே விட்டுவிட்டு சென்றார். அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு மலவ நாட்டை சார்ந்த திருப்பாச்சிரமம் என்ற இந்த தலத்திற்கு எழுந்தருளினார். இதை அறிந்த மன்னன் அன்புடன் சம்பந்தரை வரவேற்று தன் மகளின் நோயை நீக்கி அருள வேண்டினார். அருள் உள்ளம் கொண்ட சிவனை வேண்டி துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க எனும் பதிகம் பாடி இறைவனை வணங்கி நோய் நீங்கி மன்னன் மகள் குணமடைந்தாள் என்பது இந்த திருத்தலத்தின் வரலாறு. சிவபெருமான் அவளது நோயை ஒரு பாம்பாக மாற்றி அதன் மீது நின்று நடனமாடினார். இந்த அடிப்படையில் இங்குள்ள நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் உருவம் இல்லாமை அறியத்தக்கது. திருவடியின் கீழ் அதற்கு பதில் உள்ள ஒரு சர்ப்பத்தின் மீது நடனமாடுகின்றனர். நோய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தல இறைவனை வழிபட குணமாகும். இந்த ஆலயத்திலுள்ள ஆவுடையார் பிள்ளை மண்டபத்தில் கொல்லி மலவன் மகளுக்கு சம்பந்தர் நோய் நீக்கிய வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் உள்ளன. கருவறை சிவலிங்க பெருமாளுக்கு சமீவனேஸ்வரர், மாற்றுரை வரதீஸ்வரர் ஆகிய திருநாமங்கள் உள்ளன. மாற்றுர வரதீஸ்வரர் என்ற பெயர்தான் உருமாறி மாற்றுரை வரதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இங்கு விளங்குகிறார். இறைவன் இந்த பெயர் பெற காரணம் உள்ள வரலாறு. இத்தலம் வந்து பாடிய சுந்தரர் சிவனிடம் பொன் கேட்டார். வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். பதிகத்தின் கடைசி பாடலில் திருநாவலூரில் தோன்றிய நம்பியாரூரான் இவரை பேசிய பேச்சுக்கள் உண்மையில் ஏசினவும் அல்ல, இகழ்ந்தனவும் அல்ல. ஆதலின் அவற்றை இவர் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அது செய்யாராயினும் அடியேனது பிழைகளை பொறுத்து ஆளும் தலைவர் இவரன்றி வேறொருவர் இல்லை என்று குறிப்பிடுகிறார். சிறிது நேரம் கழித்து சுந்தரருக்கு காட்சி தந்த சிவன் மண்ணை வெட்டி மாற்றுக்குறையாத தங்கம் என்று சிவன் கொடுக்க, அந்த பொண்ணு தரமான தங்கம்தானா என்ற சந்தேகம் சுந்தரருக்கு வர, அப்பொழுது அங்கு வந்த 2 வணிகர்கள் தங்கத்தை சோதித்து தருவதாக சொல்லி வாங்கி கொண்டனர். ஒருவர் பொன்னை உரைத்து பார்த்துவிட்டு பொன் தரமானதுதான் என்றார். உடன் வந்தவரும் அதை ஆமோதித்தார். பின் இருவரும் மறைந்து விட்டனர். சுந்தரர் வியந்து நின்ற பொழுது சிவனே வணிகர் வடிவில் வந்து உரைத்து காட்டியதையும் மகாவிஷ்ணு அவருடன் வந்ததையும் உணர்த்தினார். தங்கத்தை உரைத்து காட்டியதால் சிவனுக்கு மாற்றுரை பரதர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சமீவனேஸ்வரர் என்ற திருநாமமும் இந்த ஈசனுக்கு உண்டு. வன்னிமர காட்டில் உள்ள சுயம்பு மூர்த்தியான இறைவனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று முதலாம் குலோத்துங்க சோழனிடம் கேட்டபொழுது அவர் சமீவனேஸ்வரர் என்ற திருநாமத்தை சொன்னார். சமி என்றால்
வன்னி மரம் நிறைந்த காடுகள். வன்னி மரம் நிறைந்த காடுகளால் ஈசனுக்கு இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு குடிகொண்டுள்ள தாயார் பாலசௌந்தரி பாலாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். உமாதேவியார் இங்கு அன்னப்பறவை வடிவத்தில் இருந்து நீராடி இறைவனை வழிபட்டதால் இங்குள்ள தீர்த்தம் அன்னமாம் பொய்கை என பெயர் பெற்றது. இக்கோவிலில் தாயார் சன்னதிக்கு முன்னே ஒரு வன்னி மரமும் உள்ளது. இந்த ஆலயமானது 5 நிலை ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடனும் விளங்குகிறது. இந்த தலத்தில் சுவாமி மாடப்புற கோவில் வழியாக படியில் ஏறி சென்றால் சுயம்பு லிங்கமாக அருளுகிறார். ராஜகோபுரத்தின் கீழ் அதிகார நந்தி மனைவியுடன் இருக்கிறார். இந்த கோவிலுக்கு செல்ல அவரிடம் அனுமதி பெற்று செல்ல வேண்டும். நவக்கிரக சன்னதியில் சூரியன் தனது மனைவிகளுடன் மற்ற கிரகங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்தபடி உள்ளது. திருவாசியில் வசித்த கமலன் என்னும் வணிகனுக்கு மகளாக அம்பிகை சிவனை வேண்டி தவமிருந்து அவரை மணந்தாள். அம்மன் இத்தலத்தில் பாலாம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளாள். அம்மன் சன்னதி எதிரே செல்வ விநாயகர் இருக்கிறார். அம்பாள் சன்னதி முகப்பில் 2 துவார பாலகியர் உள்ளனர். திருமண தடை நீங்கி நல்ல வரனமைய இவர்களுக்கு மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர். குழந்தை இல்லாதவர்களுக்கும் இங்கு தொட்டில் கட்டுகின்றனர். துவார பாலகியர் மூலமாக பக்தர்களின் கோரிக்கைகளை அம்பாள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலரிஷ்ட தோஷம் நீங்க அம்பாள் பால் அபிஷேகம் செய்தால் குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்காமல் இருப்பது, அழுவது, சாப்பிடாமல் இருப்பது, பிணி போன்ற நோய் நீங்கும். இங்கு வேண்டிக் கொள்ளலாம். இந்த தலத்தில் நடராஜர் பாத விபூதி மிகவும் விசேஷமானது. இந்த விபூதியை பூசினால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். அம்பாள் மேற்கு நோக்கி சிவனை பார்த்து தவம் செய்து பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார். அன்னமாம் பொய்கை அபிஷேக தீர்த்தம் பாலாம்பிகை சன்னதிக்கு எதிரில் உள்ளது. இந்த தீர்த்தம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை வாங்கிக் கொள்ளலாம். சுந்தரர் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம். நோயை கொடுக்கக்கூடிய அரக்கனுக்கு முக்தி கொடுத்த தலம். திருவாசி போனால் காசியில் வீசும் என்ற பழமொழி உண்டு. அம்பாள் மேற்கு நோக்கி இருப்பது விசேஷம். கல்யாணம், நகை தொழில் செய்பவர்களும் புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி வில்வம் அர்ச்சனை செய்வது நல்லது. கடன், சொத்து பிரச்சனை, திங்கட்கிழமை சோமவார வழிபாடு மிகவும் சிறந்தது. வீடு கட்டுவதற்கும் வேண்டிக் கொள்ளலாம். முன்கோபுரம், கொடிமரம், கட்டக்கோபுர வாசல், மாடப்புற கோவில் படியில் ஏறி சாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் மேற்கு நோக்கி இருப்பதும் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. உட்பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், 2 கன்னிமார்கள், கன்னிமூல விநாயகர், நர்த்தன விநாயகர், குரு பகவான், பின்புறம் சண்முகர் சன்னதியும் உள்ளது. ஆயிரத்தி 500 ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தலத்தில் சண்டிகேஸ்வரி ஆலயம் உள்ளது. 27 நாட்களுக்குள் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த சிறப்புமிக்க தலத்திற்கு சென்று மாற்றுரை வரதீஸ்வரரையும் பாலாம்பிகையும் வணங்கி அருளும் பொருளும் பெற்று நோயில்லா பெரும்வாழ்வும் பெற ஒரு முறையேனும் சென்று தரிசித்து வருவது நலம். நன்றி, வணக்கம்.